அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் வடபழனி முருகன் கோவில் சிறப்புகளை பற்றி பார்க்கப் போகிறோம். வடபழனி ஆண்டவர் கோயில் என்பது சென்னைக்கு மேற்கே அமைந்திருக்கும் ஒரு புகழ்பெற்ற முருகன் கோவில் ஆகும். இக்கோவில் 1920இல் புதிக்கப்பட்டு ராஜகோபுரம் கட்டப்பட்டது. இந்த கோவிலின் வரலாறு 1890ஆம் ஆண்டு எளிய ஓலைக்கூரை கொட்டையுடன் இக்கோயில் கட்டப்பட்டது. இன்று மக்களின் ஆதரவால் புகழ்பெற்ற கோவிலாக உள்ளது. மேலும் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 7000 தம்பதியர் இங்கு வந்து திருமணம் செய்து கொள்கின்றனர். இக்கோவிலின் தலபுராணத்தின் முருக பக்தரான அண்ணாசாமி நாயக்கர் என்பவர் முதலில் இருந்த கொட்டகையை அவரின் சொந்த வழிபாட்டிற்காக அமைத்திருந்தார் எனவும், அங்கு வெண்பழனி முருகனின் வண்ணப்படத்தை வைத்து வழிபட்டார் எனவும் குறிப்பிடப்படுகின்றது. இக்கோவிலில் வழிபாடு அதிகாலை 5:30 மணிக்கு தொடங்குகின்றது. அதைத் தொடர்ந்து காலசந்தி பூஜை 7 மணிக்கும், உச்சிக்கால பூஜை மதியம் 12 மணிக்கும், சாரபட்ச மாலை 5 மணிக்கும், அர்த்தசாம பூஜை இரவு 9 மணிக்கு நடைபெறுகிறது. விழா காலங்களில் பூஜை நேரங்கள் மாறுபடும். திருவிழாக்கள் இங்கு தமிழ் மாதம் 12 விழாக்கள் நடைபெறுகின்றன. அவற்றுள் வைகாசி விசாக திருவிழா 11ஆம் நாள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. ஆனி மற்றும் ஆடி கிருத்திகையில் சிறப்பு பூஜை மேற்கொள்ளப்படுகின்றது. ஐப்பசி மாதத்தில் 6 நாட்கள் கந்தசஷ்டி விழா சூரசம்ஹாரத்துடன் சிறப்பாக நடைபெறுகின்றது. இந்த 6 நாட்களிலும் முருகப்பெருமானுக்கு லட்சார்ச்சனை நடைபெறுகிறது. இக்கோவிலின் சிறப்பு: தங்கரதம் வைகாசி விசாகம். பல முருகன் கோவில்களில் இல்லாத ஆஞ்சநேயர் சன்னதி இங்கு உண்டு. 3 சித்தர்களால் பூஜிக்கப்பட்டு வரையறுக்கப்பட்டது இந்த திருக்கோயில். தென்பழனி கோவிலுக்கு செய்வதற்காக வேண்டிக் கொண்ட காணிக்கைகளை இக்கோவிலில் செலுத்தலாம். வடபழனி ஆண்டவரை வழிபட்டால் செல்வவளம் சேர்வதோடு அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். இங்குள்ள முருகப்பெருமானை வழிபட கல்யாண வரமும் பிள்ளை பாக்கியமும் உண்டாகும். பக்தர்கள் முருகப்பெருமானை வழிபட்டு முடி காணிக்கை செலுத்தினால் சகல தொல்லைகளும் விலகும் என்பது நம்பிக்கை. எனவே அன்பர்கள், வடபழனி ஆண்டவரை நீங்களும் உங்கள் குடும்பத்தினருடன் தரிசித்து அவரின் பரிபூர்ண அருளை பெற்று பல்லாண்டுகள் நோய் நொடியின்றி நிம்மதியாக வாழ வேண்டும். இந்த பதிவை கேட்டு நமது சேனலுக்கு சப்போர்ட் செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் கோடானு கோடி நன்றிகள். உங்களுக்கு அந்த முருகன் எல்லா வளமும் தந்து உங்களை காக்கும்படி நான் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.